Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம சினிமா டிக்கெட் சேனல்லேருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோவுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதாவது வருஷ கடைசி வந்தாலே எல்லா சேனல்லையும் ஒரு டாபிக் கன்ஃபார்மாக வரும். டாப் 10 பெஸ்ட்டு படங்கள், டாப் 10 பெஸ்ட் படங்கள். ஸோ பெஸ்ட்டை விட வேர்ஸ்ட் எது, அதுலேயும் எது நம்பர் 1 பிடிக்குதுங்கிறத பார்க்குறது தான் நமக்கு ஒரு சந்தோஷம். அதுவும் இந்த வருஷம் அந்த கேட்டகரிக்கு வழக்கத்துக்கு மாறா நிறையா பேர் போட்டி எது வேர்ஸ்ட்டுக்கு. ஸோ ஏன்னா இவங்களே 32 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க 10 படத்தை சொல்கிறதுக்கு. வேர்ஸ்ட் 10 தமிழ் மூவிஸ் 2025 2025 வெளிவந்த மரண மொக்கை தமிழ் படங்கள் எது எதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக தக் லைஃப் கூலி எல்லாம் வரப்போகுது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம்ல, அது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஹெவி காம்படிஷன் பார்க்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு வழக்கமா ஒரு வருஷ கடைசியில டாப் 10 மூவிஸ் பண்றதுதான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல படங்கள்ல எப்படா 10 சூஸ் பண்றது அப்படின்னு. ஆனா தமிழ் சினிமா இந்த வருஷம் மாசம் மாசம் போட்டி போட்டு மொக்க படங்களை அள்ளி வீசி இருக்காங்க. கஷ்டப்பட்டு அதுல இருந்து முத்தான 10 மொக்க படங்களை எடுத்துட்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதுவும் கஷ்டமா தான் இருந்திருக்கு. நாட்டுல ஒரு மனுஷனுக்கு எப்படி வேணும்னாலும் கஷ்டம் வரலாம். ஆனா சுட்டு போட்டாலும் நடிக்கவே வராம ப்ரொடியூஸ் பண்ற ஒரே காரணத்துக்காக நடிக்கிற ஹீரோயின் கூட நடிக்கிறது இருக்கே. ஸ்ரீகாந்துக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ரோஜா கூட்டம், ஏப்ரல் மாதத்துல சாக்லேட் பாயா ஒரு காலத்துல இருந்த ஹீரோட அவரு இப்போ துப்பி போட்டு பான் பராக் மாதிரி ஆக்கி விட்டுட்டீங்களே. கொடிய வண்ணின் கதைய முடிக்க கொரவளைய தேடி கழிக்க நடு தெருவில் செதற அடிக்க என் சூற காத்த போல வராடா, ஹேய் சொடுக்கு போட்டு அழிக்க வராடா. இப்படி ஆயிட்ட ஏங்க, என்ன சார் இப்படி ஆயிட்டீங்கன்னு ஸ்ரீகாந்த கேக்குறீங்கல்ல. கொஞ்சம் இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பாருங்க. இளையராஜா ஐயா. அவரெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ அவரை பத்தி பேசவே பயப்படுறாங்கல்ல, அதனால அவரு என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது நம்ம காசு இருந்தா நம்ம சினிமாக்குள்ள போயிடலாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இந்த படம் அவங்க சொல்றாங்க சக்சஸா, அவங்க அடுத்த ஷூட்டிங்கு போயிட்டாங்க. இவங்க அடுத்த படத்துக்கு இப்ப ரெடி ஆயிட்டாங்க. அதுல இப்ப ஸ்ரீகாந்த் மாதிரி யாரு மாட்ட போறாங்களோ. மேடம், நீங்க ஏன் சாய் அபியங்கரை ட்ரை பண்ணக்கூடாது? மியூசிக்கு நல்லா பண்றாரு. உன்னை போல் இங்கே உலகெங்கும் இல்லை. மர்க்கா சொல்லு. உன்னை போல் இங்கே உலகெங்கும் இல்லை. மர்க்கா மர்க்கா சொல்லு. உன்னை போல் இங்கே உலகெங்கும் இல்லை. ஆட உங்க கூர்காவுக்கு போன் பண்ண. ஸ்ரீகாந்த் நடிச்சதையே நம்மளால தாங்கிக்க முடியல. இதுக்கு மியூசிக் ராஜா சார் பண்ணியிருக்காரு. இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவுடைய பெருமை. இந்தியா வந்து இன்கிரெடிபிள் இந்தியா, இன்கிரெடிபிள் இளையராஜா. அப்படி இந்த அம்மா என்ன சொல்லி ராஜா சாரை கன்வின்ஸ் பண்ணிச்சுன்னு தாண்டா தெரியல. ஆமா, என்ன சொல்லிருப்பாங்க? எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? டபுள் பேமெண்டா? நான் 3 வருஷமா பாடிட்டு இருக்கேன் அவர் பாட்டு. அவர் ஒரு நாள் லைஃப்ல பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். அப்படி நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து மியூசிக்கே போட்டு கொடுக்குறாருன்னா அப்போ நீங்க பண்ணுங்க. இது மாடு வெட்டறவன் கோழி வெட்டறவனுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமா இது? இவனுக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா? அப்படி கன்வின்ஸ் ஆகி ராஜா சார் போட்ட பாட்டுக்கு ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் விளம்பரம் மாதிரி ஒரு விஷுவல்ஸ். ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். ஆடியன்ஸ் படத்தை விட்டு வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போற மாதிரி ஒரு காமெடி படம் பண்ணணும் சார். சிரிச்சுக்கிட்டே போறதா? கேட்காம யூஸ் பண்றவன் எவனாச்சுக்கும் தைரியம் இருந்தா இனி இந்த பாட்டை யூஸ் பண்ணி பாருங்கடா. அது இளையராஜா சார் வந்து ஒரு பிளான் பண்ணி பண்றாரு. நான் போட்ட நல்ல பாட்டெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி என்னை கேட்காம யூஸ் பண்ணி எனக்கு கோர்ட்டு கேஸு 4-5 டைம் வேஸ்ட் ஆகுது. இனிமேல் நான் போடுற பாட்டை நீங்கள் நினைச்சாலும் எடுக்க முடியாது, அப்படி போடுறேன்டா பாட்டு அப்படின்ட்டு இப்படி வந்துட்டார் இந்த பக்கம். இப்போ இந்த பாட்டுக்கு யாராவது காப்பிரைட் வாங்குங்க பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டு உங்களுக்கு வேண்டாம், அவருக்கே வேண்டாம்.
அட்லீஸ்ட் நம்ம லெஜண்ட் சரவணா அண்ணாச்சி கூட நடிக்க தெரியலனாலும் காசை கொட்டி பிரம்மாண்டமா எடுத்தாரு. இது என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு கல்யாண ஷாட் கூட எடுக்காம இத்து போன எங்கேயோ நடந்த ஒரு கல்யாண சீடியில இருந்து 2 ஃபுட்டேஜ் எடுத்து படத்துக்குள்ள சொருவி விட்டுருக்காங்க. ஆமா ஒரிஜினல் ஃபுட்டேஜ் போல இருக்கு. இப்ப நடந்தது பேர் கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு நீ கணக்கு காட்டுறியா? படத்துல நம்மள தூக்கி வாரி போடுற மாதிரி நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு இவங்க 2 பேரோட வயசு. என்னோட வயசு 29, உன்னோட வயசு 27. ஐயோ உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு புருஷனுக்கு காப்பி தூளுக்கு பதிலா சீயக்காய் தூள் காப்பியில போட்டுட்டு கேட்டா எப்போ காஃபி சாப்பிட்டாலும் என் பொண்டாடி போட்ட சீக்காய் காஃபி தான் எல்லார்கிட்டயும் சொல்றீங்க. இனிப்பு மறந்துடும், கசப்பு மறக்கவே மறக்காது. ஏங்க இது இவங்க ப்ரொடியூசர் தானே பாருங்க. லைஃப் லாங் இனிப்பு மறந்துடும் கசப்பு மறக்கவே மறக்காதுன்னு ஹீரோக்கு சியாக்கா டீ போட்டு கொடுத்தவங்க தான் இதே ஐடியாவில் தான் படமும் எடுத்துருக்காங்க. லைஃப்ல நீங்க நல்ல படங்கள் நிறைய நல்லா மறந்துடுவீங்க. இந்த மாதிரி ஒரு கசப்பு படம் நான் கொடுத்தா கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்குவீங்க. சினிமா டிக்கெட் சேனல்ல ஒரு 10வது இடத்த கூட புடிச்சிட்டாங்கல்ல படத்துலயே. எவ்வளவு பெரிய விஷயம். பொண்டாட்டி நைட்டு காணும்னு தேடினா பேய் மாதிரி உட்கார்ந்து இருக்குது. ஏன்னு கேட்டா எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா நான் நைட்ல பிறந்தேன், அது 2:30க்கு. அதனால எனக்கு தூக்கம் வராது. நான் 11:45. இப்படி ஒரு காவியத்தை எடுத்து அதுக்கு ராஜா சாரை கம்பல் பண்ணி மியூசிக் போட வச்சதும் இல்லாம இதை யாருக்கு தெரியுமா டெடிகேட் பண்ணிருக்காங்க? உனக்கு ஏதாவது இருக்கா? அந்த தினசரி படத்துல பேரு துள்ளாத மனமும் துள்ளும், பூவெல்லாம் முன்வாசம், தீபாவளி இப்படியெல்லாம் படம் எடுத்த மனுஷன் அவரோட 25வது படத்தை எப்படி எடுத்திருக்கணும். ஆனா என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. 25வது படமா? எப்போ ஒரு டைரக்டருக்கு கண்டென்ட் முடியுதோ அப்போ அவர் கரியர்லயே ஹிட்டான படத்துக்கு பார்ட் 2 எடுப்பாங்க. கண்டென்ட் இல்லனா கூட பரவாயில்லடா, அதுக்குன்னு மனுஷன் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு படம் பண்ணுவீங்க. இதுவும் பெரிய டைரக்டர். ஆல்ரெடி தேசிங்கராஜான ஹிட்டான படத்தோட பார்ட் 2. இதுக்கும் மியூசிக் யாரு நெட்டி பாருங்களேன். வித்யாசாகர் ஐயா. கில்லி அது மாதிரி சூப்பரான பாட்டெல்லாம் கொடுத்தவர். இதுக்கு மியூசிக் வேணும்னு பண்றாங்களா? ஐயா கிட்டாரை தொடச்சிட்டு வச்சுட்டு போனா தானே மற்றவங்க வாசிக்க முடியும். மத்த மொக்க படங்களை கூட எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். இந்த படத்தை எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண ஒரு தடவை பார்க்கவே நாக்கு தள்ளிடுது. இந்த காக்கி சட்டையோட பவர் தெரியாம என் மேல கைய வச்சுட்டு போயிட்டா சார். பவேரியா குரூப் கிவேரியா குரூப் எந்த மூல முடுக்கல ஒளிஞ்சிருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கண்டந்துண்டமா வெட்டி உங்க காலடியில போடுவேன் சார். தேசிங்கராஜா 1லயாவது காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கும். சூரி, சிங்கம்புலி, ரவி மரியான்னு எல்லாருமே வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. இதுல புகழ போட்டு விட்டு சிரிப்பே வராத எரிச்சலூட்டும் காமெடிகளை பலத போட்டிருக்காங்க. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். நாங்களே எங்களுக்கே வந்து ஒரு சில படம் பண்ணுறப்பே ஐயோ இங்கே கொஞ்சம் அப்படி ஒரு ஃபீல் வரும்ல. இதில் பண்ண நாங்களே சிரிப்போம். நாங்கள் ரசிப்போம். வழக்கமா நம்ம ஊர்ல எடுக்கிற சீக்வல் மாதிரி தான் இதுவும். தேசிங்கராஜா 1க்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. இந்த பேரை வச்சு எப்படியாவது ஓட்டணும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கானுங்க. பெரிய புத்திசாலி நீங்க. எதை பத்தி சொல்ற? ஒரு டப்பா தேட்டரை வச்சு அது ஊட்டிக்கிட்டு பரட்டிக்கிட்டு என்ன டூபா ஒரு வெள்ளம் காட்டுறீங்க நீங்க. இவ்வளவு மட்டமான டைலாக்ஸ் எல்லாம் எழுதி இருக்கிறது பார்த்தா உண்மையாவே துள்ளாத மனமும் துள்ளும்லாம் இவர் தான் எடுத்தாரா இல்ல கதையை எங்காச்சும் கடன் வாங்கி எடுத்தாரான்னு டவுட்டே வருது. என் பாலம் மோந்து பாக்குற உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே. எந்த மரத்தடியில் உட்கார்ந்து எட்டனா பிச்சை எடுத்த இல்ல ஊதிரி கையில ஓட்டு போட்டு உருவனியா? இது வரைக்கும் சரித்திரத்துல வந்த காமெடி படங்கள் ஓடலனாலும் ஏதோ அங்கங்க சிரிப்பு வர மாதிரியாவது இருக்கும். இந்த கருமத்தை ஓட்டி ஓட்டி பார்த்தாலும் எந்த சீன்னாலும் கடுப்பு தாண்டா வருது. எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற 7 தூண்ல முக்கியமான தூண் இவன்.
சீப்ல மாட்டின பேனு மாதிரி தூணு பேனு. 8வது இடத்த 2 படம் பிடிச்சிருக்கு. அதுல முதல் படம் ஆமா என்ன கதை வச்சிருக்க? ஆவி பறக்க ஒரு இட்லி கதை வச்சிருக்க. இட்லி கதை முக்க படம் ஆயிடுச்சா? இட்லி கதையா? ஆமா சார். நல்லதானே சார் இருந்துச்சு. அப்ப நாங்கடா சாப்பிடணும் அதெல்லாம். எனக்கு இட்லி கடை பிடிச்சிருந்தது. சில பிரச்சனை இருந்தாலும் பிடிச்சிருந்தது. பீரியட் படம் எடுக்கலாம், ஆனா படம் எடுக்கிற டெக்னிக்கே பீரியடா இருந்தா என்ன பண்றது? அப்படி ஒரு சம்பவத்தை தான் நம்ம தனுஷையா இட்லி கடையில பண்ணியிருக்காரு. 20 வருஷம் ஓடிடுச்சியா? இப்போ உலகம் 2007 இருக்கு. எம்ஜிஆர் செத்துட்டாரு, இந்திரா காந்தி செத்துட்டாங்க, உன் பையன் செத்துட்டா. முட்டாள் படிச்சு வந்தானே நீ சொன்ன அசர்தின் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பழசாயிடுச்சு. 80s 90s காலகட்டத்துல வந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ஸ்டைல ஃப்ரெஷ்ஷா 2025ல தூக்கிட்டு வந்திருக்காரு. பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டாங்க. என்னாச்சுமா? பின்னாடி திரும்பி பாரு. தார தப்பட்ட தட்டுங்கடி நம்மொரு கும்மிய கொட்டுங்கடி மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு. ஸ்கிரீன் பிளே தான் பழசா இருக்குன்னு பார்த்தா கதையும் பழசு. அப்படியே விஐபி கதையை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்காங்க. என் முன்னாடி உட்கார்ந்து காலாட்டுற மாப்பிளைய விட என் பின்னாடி நின்னு கை கட்டி நிக்கிற மாப்பிளைய தான் என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம்பாக்கு. தகுதி இல்லாத ஆள்கிட்ட தகுதிக்கு மீறின விஷயம் கிடைச்சா எல்லாம் தப்பா தான் நடக்கும். அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம்பாக்கு. டேய் யாரா நீ? ஆமா நடுவுல இதுவரை வந்துச்சு இல்ல. முன்னாடியாவது நீ ஒரு கம்பெனில இன்ஜினியர், இன்னைக்கு உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல. அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம்பாக்கு. எதுவா இருந்தாலும் உள்ள வாங்க, உட்காந்து பேசிக்கலாம். அது மேல கை வைக்கிறா. உட்கார்ந்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா? உட்கார்ந்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா? அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம்பாக்கு. 2028ல என்ன வரும்? கேரக்டரைசேஷனே தனி ரகம். மேடையில போடுற அந்த தன்னடக்க நடிப்புலயே ஒரு கேரக்டரைசேஷன். நான் ஆசைப்பட்ட எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா எதுவுமே இல்லாம இருக்கிறதோட சந்தோஷம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா. திங்கிற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில்னா ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளவு நன்றியோட நம்மளா இருக்கணும்னு புரியும். கிண்டல்கள், உருவகேலிகள், துரோகங்கள், பொய்யான அவதூறுகள். ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் அவங்களுடைய சர்வைவல்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு 30 பேர் ஒரு 300 ஐடியா வச்சுட்டு பரப்புறது தான் ஹேட்ஸ். யார் அவனை தடுக்கிறது உங்கள் வளர்ச்சியை? அது யாருங்க? நான் 2 பேர் அவனை விட்டுருங்க. நீங்கள் தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்கள் தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருவான். எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா. நான் கையால் அரைக்கிற மாவு மாதிரியோ சட்டி மாதிரியோ வரல. உள்ள ஊர்ல பிரான்சைஸ் ஓபன் பண்ணுவோன்னு கேட்டா, அப்படின்னா கடைக்கு என் பேர் வைக்காத. என் பேர் வச்சா நான் தான் சமைக்கணும். இல்லைன்னா நம்பி வரவங்களை ஏமாத்துற மாதிரி. இவன் கஷ்டப்பட்டு மேல வந்து முதலாளி பொண்ணை லவ் பண்ணி அப்ப இப்ப இருக்கிற அந்த KFC மெக்டோனல்ஸ் எல்லாம் நம்மள ஏமாத்துதுங்க. என்னங்க அந்த 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 சொல்ல போனா எல்லா KFC-யும் ஏமாத்துறாங்க. ஏன்னா அந்த தாத்தா உயிரோட இல்லை. அப்ப நம்ம KFC-ன்னு நீங்க எங்க போனாலும் உலகம் முழுக்க உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றது? அப்ப இப்ப நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க மகன் உங்க கடையை எடுத்து நடத்தினாலும் ஏமாத்தம் தானே மக்களுக்கு. இப்போ நீங்க இறந்தா கடையை இடிச்சிடலாமா? கோடீஸ்வரன் ஆகலான்னு பார்த்தா ஊரை விட்டெல்லாம் வரமாட்டேன், கடை தான் முக்கியம்னு சொல்றான். புள்ள கல்யாணத்துக்கு ஒரு 5 நாள் கடையை சாத்திட்டு வரமாட்டேங்கிறான். கல்யாணத்துக்கு வாங்கப்பா. இல்லையா இட்லி மாவு கெட்டு போயிருக்குல்ல. பிளானெல்லாம் ஏறி வெளிநாடுலாம் வரணும்னா கஷ்டமையா? சரி நீ வரலன்னா பரவாயில்ல, அம்மாவையாச்சும் விடுவானான்னு பார்த்தா இவர் இல்லாம நான் மட்டும் எப்படி வர்றதுன்னு அந்த அம்மா கேட்கற அளவுக்கு மண்டைய கிளவி வச்சிருக்கான். அம்மா அப்பாட்ட பேசி பாத்தியாமா? உனக்கு அப்பா பத்தி தெரியும்ல, அதெல்லாம் பேச முடியாது. இவ்வளவு வருஷமா இட்லி கடை இருக்கிற இடத்துக்கு பட்டாவும் எடுத்து வைக்கல, வருமானமும் சேர்த்து வைக்கல, புள்ளைய வெளியில பொழைக்கவும் விடல. என்ன மாதிரியான ஒரு சேடிஸ்ட் அப்பன். அப்பனை விட ஒரு கொடூரமான அப்பன் இந்த சிவனேசன். நான் மெட்ராஸ்க்கு போறேன். நம்ம மட்டவருகா இருக்காருல்ல, மட்டவருகா வந்து இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு இந்த மொத்த படத்துலயுமே இந்த ராஜ்கிரண் கேரக்டர் மேலதான் கொலை. அந்த ரோஸ்ட் முழுக்க ராஜ்கிரனை போட்டு திட்டிட்டு இருப்பாரு. அப்புறம் அவரோட சேனல்ல இன்னொரு வீடியோ பார்த்தோம், அது இன்னொரு படத்தோட ரோஸ்ட். அங்கேயும் வந்து எக்ஸாம்பிளுக்கு ராஜ்கிரணை இழுத்து ஆட்டி விழுது. பெரிய வந்து ஒரு எனக்கு ஆத்திர அடக்கலையா, இது என்னையா கேரக்டர்
ஏங்க உண்மையிலே அடிக்க வேண்டியது அந்த கேரக்டரை எழுதினது யாரு? என் படிப்புக்கு தகுந்த வேலையும் எதிர்காலமும் அங்கதான் அமையும் நம்புறேன். இப்படி எல்லாருமே ஊரை விட்டு போயிட்டா இங்க யார்தான் இருக்கிறது? மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டு. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நீங்க எப்போ சத்யராஜ் ஃபாரின்ல வாழ்ற ஒரு பணக்கார கேரக்டருக்கு செலக்ட் பண்ணீங்களோ அங்கேயே நீங்க தோத்துட்டீங்கடா. What will I do without you, Murugan? எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்க இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ணது. அடா அவன் இங்க நான் தானே. இது வந்தே ஆகணும். இப்படி ஒரு சீன்ல ஆப்போசிட்ல நிக்கிறவங்களுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது தான் கஷ்டமே. இப்படிப்பட்ட நடிப்பு அரக்கர்கள் மத்தியில தமிழ் சினிமாவோட எதிர்காலத்தை நினைச்சாதான் பீதியே. எப்படி நம்ம தலைவன் தனுஷ் மண்டையில இப்படியெல்லாம் ஒரு சீன் எழுத தோணுதுன்னு தான் தெரியல. என்னமோ ட்ரை பண்றாரு, ஆனா அவர் ட்ரை பண்றது நமக்கு கடைசி வரைக்கும் புரியாமையே போயிரும் போல. தனுஷ் ஸ்டேஜ்ல கோணையா வாய வச்சுட்டு பேசுனது ஃபுல்லாவே படத்துல வசனமா எழுதுனதும் இல்லாம நடிக்கிறவங்களையும் கோணவாய் ஆக்கி விட்டு நடிக்க வச்சிருக்க. வெளியே 10 கார் இருக்குது. அட் அ டைம் ஒரு கார்ல தானே போக முடியும். அந்த நிறைய பிரியாணி இருந்தாலும் வயிறு நிறைய வரைக்கும் தான் சார் சாப்பிட முடியும். என்ன இந்த வீட்டுல ஒரு 10 பெட்ரூம் இருக்குமா? ஒரு பெட்ல தானே தூங்க முடியும். மொத்தத்துல நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், அப்படி அவனுக்கு நம்ம மேல என்னதான்டா கோபம். இந்த யூனிவர்ஸ்ல இல்ல எந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற குடும்பத்திலயும் நடக்கவே முடியாத நடக்கவே கூடாத விஷயங்கள் எல்லாம் மொத்தமா சேர்த்து மாமன்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. குழந்தைங்க குறும்பு செஞ்சா அதை நம்ம ரசிக்கலாம், ஆனா இந்த மாதிரி சைக்கோத்தனமான குழந்தைய நம்ம பார்க்கவே முடியாது. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்காம வளர்த்தா இப்படிதான். இப்போ இப்படி இருக்கிறவன் ஃபியூச்சர்ல கிரிமினலா வளர்ந்துருவான் போலன்னு தோன்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இல்ல அவன் டெய்லி மாமா கூட தானே தூங்குவான், அதான் கொஞ்சம் அடம் பிடிக்கிறான். அவன் இருக்கட்டும். லட்டு என்னடா சொன்னா கேளு வா. அவன் சின்ன பையன். சரி அவன் தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு அவங்களுக்கு சின்ன பையன். யாரு சூரி போறியா இல்ல போடா, அதான் டயலாக். சரியா? போறியா வாரியாலாம் கேட்க கூடாது. நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு ஒன்னு உட்கார வச்சு பிடிச்சிருவேன். விளையாடுங்களா நீங்க? நிஜ வாழ்க்கையில இருக்கிறத கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தலான்னு கொஞ்சம் மிகைப்படுத்தி கொஞ்சம் டிராமா கலந்து சொல்றது வழக்கம் தான். அதுக்குன்னு இந்த அளவுக்கு கேனத்தனமா எங்கேயுமே நடக்க வாய்ப்பு இல்ல. சல்லித்தனமான சீன்ஸா எடுத்து வச்சிருப்பாங்க. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? குழந்தை அழுது அடம் பிடிக்கிறாண்டே, அவனை விட்டு கனிமன் போய் கேப்பியா இருக்க முடியுமா? எனக்கு குழந்தை ரெண்டு முக்கியம், கனிமன் முக்கியம் இல்ல. உங்க டயலாக் நீங்களே பேசிட்டு திருப்பி கேட்டு பாத்தீங்களா? குழந்தை தான் முக்கியம், ஹனிமூன் முக்கியம் இல்லைன்னா ஹனிமூன் போனாதானே குழந்தை. அவன் குழந்தையா? தடிமாட்டு பையன். அவனுக்கு ஒரு லட்டுன்னு பேர் வச்சதே தப்பு. இதுல அவனை குழந்தைன்னு வேற கூப்பிடுறீங்க. எப்பேற்பட்ட வரிகள். எனக்கு குழந்தை தான் முக்கியம், ஹனிமூன் முக்கியம் இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை நடக்க விடாம பண்ற மாதிரியான ஒரு அற்புத குழந்தை கேரக்டர். இந்த மாதிரி படம்லாம் எப்படி ஓடுதுன்னு தான் புரியல. நமக்கு தான் கிரிஞ்சா தெரியுதா இல்ல படமே வராம இருக்கிறதுனால இந்த படத்தையெல்லாம் தியேட்டர்ல போய் பாக்குறாங்களான்னு தெரியல. பேரனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருது. குலதெய்வ கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கலாம்னு வேண்டிக்கிட்டோம். அதான் போறமே அப்படியே காதும் குத்திடலான்னு தான். பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா. ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. வர்ஸ்ட் 10க்கு பதிலா டாக்ஸிக் 10 மூவிஸ்னு வச்சா அந்த லிஸ்ட்ல இந்த மாமன் தான் நம்பர் 1 பிடிக்கும்.
என்னடா? மாமா தான் சாமி கிட்ட போயிட்டாங்களே, அப்ப ஏன் தாலி போட்டுட்டீங்க? ஏங்க கை குழந்தை அடிக்கிறீங்க? இது கை குழந்தையா கால் குழந்தை? பிட்ட இந்த 3 மாசத்துல கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துறோம் போடுங்க. கை கூட ஆக்கல. பிக் பாஸ்ல 1 மணி நேரம் எபிசோட்ல கத்துனதுக்கே நம்ம சேதவனுக்கு இவ்வளவு கோபம் வருது. இந்த 2025ல நீங்க கொடுத்த காவியம் தலைவன் தலைவியில 2.5 மணி நேரம் கத்தி வச்சிருக்கீங்க. எங்க காதுகள் பாவம் இல்லையா? ஆனா இது வேர்ஸ்ட் மூவில வந்துச்சு 100 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு. கத்திட்டே இருக்காங்க. இவ்வளவு இப்படிலாம் சொன்னா புரியாது. சொல்லிடுவோமா? நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. நல்ல படம் எல்லாம் ஓட மாட்டேங்குது. மாமன் தலைவன் தலைவின்னு டாக்ஸிக் படம் எல்லாம் 100 கோடி. 100 கோடி. இன்ஷா அல்லாஹ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் சிவாய நமஹ. நமோ நாராயண. ஒரு காலத்துல எப்பேற்பட்ட நடிகைன்னு பேர் வாங்கின நித்யா மேனன் இப்போ கதையை கேட்டுதான் நடிச்சிட்டு இருக்காங்களாங்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட கேரக்டர். நித்யா மேனன் வந்து ஒரு ஃபுட்டின்னு நமக்கு தெரியும். அதுக்காக ஏமா இட்லி கடை பரோட்டா கடை கதையில சாப்பாடு இருந்தாலும் போய் நடிச்சா என்னமா இருந்தா? கதையை தேடுங்கம்மா. சோறை தேடிட்டு இருக்கீங்க கதையில. அங்க போனா ஆஹா இட்லி கடை நல்லா கட் சொல்லி 4-5 இட்லி சாப்பிடலாம். இங்க கட் சொல்லி பரோட்டாவும் சால்னாவும். அது ஏன் மேடம் அந்த சாப்பாடு வர்ற கதையாவே செலக்ட் பண்ணி நடிக்கிறீங்க? எல்லாம் எடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இட்லி பரோட்டான்னு கேட்டதும் ஓகே சொல்லிடுவாங்க போல. ஆமா. நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. வழக்கமா குடும்பம்னா அதுல ஒரு சைக்கோ இருக்கும். ஆனா தலைவன் தலைவியில வர குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி அம்மா அப்பா தங்கச்சி மாமனார் மாமியார் மாமன் கைத்துணன் அக்கா வீட்டுக்காரன் தங்கச்சி வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் மொத்த குடும்பமும் சைக்கோ குடும்பம். மாமா நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சுக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியுமாமா? மரியாதையா? ஆறு நீயாவா? ஏடா இது குடும்பமா விலக மாட்டாதே. மொத்தத்துல தலைவன் தலைவி கிரிஞ்சு குடும். இந்த குடும்பங்கள் கொண்டாடும் விட்டு படுத்த அடிமட்ட ரேஞ்சுக்கு அலசி இருந்தாலும் இது எவ்வளவு 10 தாண்டி 5ல வந்து இல்ல இதெல்லாம் படம்ங்கிற கேட்டகரியிலேயே சேர்க்க கூடாதுங்க. இதெல்லாம் என்ன ரகம்னே தெரியல. இருந்தாலும் இது 8 தனுஷோட இட்லி கடையில ஓவர்டேக் பண்ணிட்டு பாருங்க. ரோஸ் பண்ணாலும் பத்தாது. படத்துல ஒரு வனிதா இருந்தாலே நாடு தாங்காது. படம் ஃபுல்லா ஏகப்பட்ட வனிதா இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அவனை போய் புடுற. அண்ணே அது பைத்தியம்ண்ணே. பைத்தியத்தோட சேவை தான் நமக்கு தேவை. போய் இப்படிதான் படத்துக்கு ஆள் சொல்லி போயிருக்கீங்க. பிடிச்சிருக்கீங்க ஒண்ணு. ஆயிரம்னு ஆரம்பிச்சேன் 2000 4000 ஐயா பைத்தியங்க. சுத்தமா மார்க்கெட் போன கிளாமர் பீஸுகள்ல இருந்து இப்போ பொதுவெளியில காமெடி பண்ணிட்டு இருக்கிற பழைய பீஸ் எல்லாம் வச்சு நம்மள ஒரு வழி ஆக்கிட்டாங்க. சகிலாவும் பொண்ணும் 2 பேரும் ஒண்ணியா? நீ சொல்ற இடத்துக்கு நான் கொண்டு வந்து விட்டுறேன். நீ பிக்கப் பண்ணிக்கோ. நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். ஐயோ இவன் என்ன ஜென்மம். சரியான சாக்கடையா இருப்பான் போல இருக்கே. மலையாளி லேடிஸ் இப்படிதான் இருப்பாங்கன்னு பழைய படங்கள்ல வர மாதிரி கும்தாஜ வர வச்சு பிற்போக்குத்தனமா இந்த காலத்துல காட்டிட்டு வீட்டுல பெரியவரா இருக்கிற அனுமோகன் அதை தப்பா பாக்குற மாதிரி எல்லாம் ஜோவிகாவை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? தரையா நல்ல குனிஞ்சு தொட. ஆஹா இந்த படைப்பு படைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். கிளைமேக்ஸ்ல அம்மாவும் குழந்தையும் இறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய அம்மா மேல வச்ச உடனே 2 பேருக்கும் உயிர் வந்ததெல்லாம் ஸ்கிரீன் பிளேல ஒரு மாயாஜாலம் தான் போங்க. எப்படி சிவா கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் இப்ப பேசுறது நேரம் இல்லை சார். எல்லாம் உடைச்சு நீங்க எல்லாம் இந்த டெம்ப்ளேட் எல்லாம் அப்ப ஃபயரா இருந்தது. இப்ப குறுக்கால நீங்க சார் வந்து எச்சு வாங்கிட்டு போறீங்க. டிவியை உடைச்சு வேணா. இப்ப நம்ம இதுக்கு சம்பந்தமே இல்ல டாபிக் எதுக்கு போய்கிட்டு.
இருக்க முடியலைங்கய்யா. தமிழ் சினிமால பெருசா எதிர்பார்க்கப்பட்டு மொக்க வாங்குற படங்கள் காலங்காலமா அப்பப்போ வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எதிர்பார்த்த எல்லா படமும் நம்மள வச்சு செஞ்சதுன்னா அது இந்த வருஷம் தான். ஒரு தடவை காமிச்சா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவை வெள்ளப்படிய காமிச்சுனே இருக்கிறானுங்க. நம்ம சாணிலாம் வேஸ்ட் ஆகுதுல. அதுல மிக முக்கியமான படம் இந்த ரெட்ரோ. வழக்கமா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி தான் ஒரு படத்துக்கு இந்த பேர் எதுக்கு வச்சிருப்பாங்கன்னு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஆனா இதுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு வருஷமே ஆக போகுது, இன்னுமே இதுக்கு எதுக்குடா ரெட்ரோ பேர் வச்சீங்கிறது தான் சிதம்பர ரகசியமா இருக்கு. சொல்லுங்க தயவு பண்ணி. அப்பா சொல்லுப்பா, எதுக்காப்பா? அதெல்லாம் சொல்ல முடியாதா, சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது. ரெட்ரோன்னு வச்சதுக்கு பதிலா ஜிகிர்தண்டா 3 வச்சிருக்கலாம். ஏன்னா ரெண்டுலயும் தான் ஒரே கிளைமேக்ஸ் ஆச்சு. ஆமா ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ. ஈக்குவலா பேசிட்டா இப்படி ரவுடியா நீ? எல்லா பெரிய ஹீரோஸோட படமும் வந்துருச்சு. இப்ப நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா சோப்படாங்க ஏத்த விடுறே. கார்த்திக் சுப்ராஜ் மேலயும் சூர்யா மேலயும் வச்சிருந்த ஹைப்புக்கு இந்த கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு ஜானி ரேஞ்சுக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு. ஆனா படம் அமிதாப் மாமா லெவலுக்கு தான் இருந்துச்சு. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க் யூ. படத்துக்காக போட்ட எல்லா பாட்டும் ஹிட். ஆனா சூர்யாவை தவிர சோசியல் மீடியால யாருக்கு வச்சு எடிட் பண்ணாலும் அப்படி ஒரு சிங்க். சூர்யாவுக்கு மட்டும் சிங்கே ஆகாத அளவுக்கு ஒரு கற்பனை ஃபிலிம் கார்த்திக் சுப்ராஜ். ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு நான் என்ன ஆத்ரோம் பண்ணே? என்ன ஆத்ரா உனக்கு? நந்தா அயன் வாரணமாயிரம்னு ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷனை எதற்கும் துணிந்தவன் கங்குவா ரெட்ரோன்னு ஆக்கி விட்டுருக்காங்க. என்னடா திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற? என் பேரு சரவணன், எனக்கு இன்னொரு பேரு. ஒரே ஒரு காரணம் தான் கங்கா. இன்னும் வரல, அதுக்குள்ள அத நோட்ல எடுத்து வந்தீங்க. ஆனா ஒண்ணு, ரெட்ரோ எல்லாம் பார்க்கும்போது கங்குவாவே மேல் அப்படிங்கிற அளவுக்கு சில நேரங்கள்ல யோசிக்க வச்சிருச்சு. நீலவா டேய் கபிலவா ஏய் வாடா. வழக்கமா நமக்கு பிடிச்ச ஹீரோஸ்க்கு மாசா பாட்டு போட்டு அவங்க பர்த்டேக்கு எடிட் பண்ணி யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ் வச்சுப்போம். ஆனா அதையே ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அஜித் மேஷப் வீடியோ மாதிரி பண்ணி விட்ட பெருமை ஆதித்ய ரவிச்சந்திரனையே சேரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தமிழ் படத்துல இது வரைக்கும் வந்ததே இல்ல. வந்தா ஓட ஓட அடிப்பாங்களே. இதெல்லாம் எடிட் பண்ணி உங்க வீட்டுல போட்டு பாத்துக்கணும். தியேட்டர்ல போட்டு எங்க உயிரை வாங்க கூடாது. என்னையா இந்த படத்தை பத்தி வந்திருக்க? கம்முனு படத்தை பாரியா. ஃபுல் சார்ஜ் எடுத்து போலாம். ஏண்டா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இப்படி ஒரு கதையில அஜித் கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி எடுத்து படம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி பார்க்கவும் வச்சிட்டீங்களா? நம்ம வச்சு மோசம் பண்ணிட்டாங்க வேறேவா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்களா? நம்ம ஏமாந்துட்டோம்டா. படத்துல உருப்படியா இருந்த ஒன்னே ஒண்ணு அந்த இளையராஜா பாட்டு வந்த இடம் தான். இப்போ அதை தூக்கி ஒண்ணு இல்லாம பண்ணி விட்டுட்டாரு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ரோட்ல நடந்து வந்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஒரு அடி விலகித்தான் நடந்து போவாங்க. ஆனா இதையே படத்துல வச்சு அவன ஒரு ஸ்டைலிஷ் வில்லனாவே காமிச்சிருக்காங்க. அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா பைத்தியம். நேத்து கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி அதான் அவரை இந்தியாவில் இருக்கிற மாதிரி காட்டல. கேட்டா சொல்லாமல, அது ஃபாரின்ல அப்படித்தாங்க எல்லாரும் சர்வசாதாரணமா அப்படிதான் டேட்டு அடிச்சுக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க. அவங்க சொக்கா கலட்டினாலே சொக்கா போட்ட மாதிரி தான் இருக்கும் டேட்டு. அதான் அது ஃபாரின் வில்லன். அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னடா மண்டை இது? அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு கண்டென்ட்ல கதை பண்ணியிருந்தா ஃபேன்ஸும் திருப்தியா இருப்பாங்க, காமன் ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும். நீ உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அஜித்தை வச்சு ரீல்ஸ் எடுத்து இப்படி ப்ரொடியூசர் படுக்க போட்டியே. குட் பேட் கிளை பொறுத்தவரை ப்ரொடியூசருக்கு லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி பேசிக்கிறாங்க. விடாமுயற்சி பத்தி நல்லாவே தெரியும், கண்டிப்பா லாஸ் தான். அது கண்டிப்பா ஒரு காலத்துலலாம் ஹீரோ இன்ட்ரோனா ஆடுங்கடா என்ன சுத்தி தெற்கு சீமையில என்ன பத்தி கேளுன்னு ஃபயர் விடுற மாதிரி இருக்கும். இப்போ எப்ப பார்த்தாலும் அரங்க எதிரட்டுமே, திரையரங்கம் செதறட்டும், திரை தீப்பிடிக்கும்னு இதே தான். போதும்டாடி.
சினிமான்னா என்னங்க? நம்மளை பாதிச்ச ஏதோ ஒரு விஷயத்த கதையா சொல்றதுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை ஒரு படமா எடுக்கிறது ஒரு கலை. இப்படி கதையே இல்லாம சும்மா ஒரு பிஜிஎம் போட்டு என்ட்ரி சீன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் அழிவுதான், ஆடியன்ஸோட ரசனையும் மழுங்கடிக்கிற வேலை தான். பயங்கரமா வயிறு எரியுது. இதுங்களுக்கு எல்லாம் என்னைக்கும் நல்லதே கண்ணில் தெரியாதான்னு எப்படி இந்த மாதிரி கரெக்டா சாக்கடை தேடி பார்த்து விழுறீங்க? அடுத்து இன்னொரு படம் பண்றாரு. முதல்ல ஒரு ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் என் மனசுல எங்க இருக்கே தெரியுமா? இந்த படத்தோட கதை இதுவா இருக்கும் அதுவா இருக்கும்னு படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் எல்லாரும் சொன்ன எல்லா கதையும் லோகேஷ் 3 வருஷமா உட்கார்ந்து எழுதின இந்த கூலியை விட நல்லா தான் இருந்துச்சு. அப்படி ஒரு பிரம்மாண்டமான என்னையா நான் பிறந்ததிலிருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. தமிழ் சினிமாவோட கடைசி நம்பிக்கையா இந்த வருஷம் கூலி மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் போச்சுன்னா இழுத்து மூடிட்டு ஒரு பக்கம் பார்த்து கிளம்ப வேண்டியதான்னு இருந்த மாதிரியே கூலிக்கு ஒரு பெரிய சங்கு ஊதிட்டாங்க. 1 கூலி equal to 100 பாஷாஸ். இந்த ஏரியால அங்க இருக்கா அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாத விட மாட்டேன். இப்படி ஒரு படம் இந்த அளவுக்கு அடி வாங்குறதுக்கு காரணமே உங்கள் வாய் தான் ஐயா. கொஞ்சம் அதை அடக்கி இருந்தாலே படம் தப்பிச்சிருக்கும். நான் ஏன் வில்லனா பண்ணும் 40 வருஷமா ஹீரோ பண்ணிட்டு இருந்தேன், ஏன் வில்லனா பண்ணுங்கிற அந்த கேள்வி அவருக்குள்ள இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி உடைச்சதுக்கான காரணம் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரிங்களா சார்? உபேந்திரா சார் வந்து இந்த ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேற யாருமே அதை பண்ண முடியாது. அந்த ரோலை அது எக்ஸாக்டா அவர் தான் பண்ண முடியும். அப்படின்னு சொன்னீங்க அது என்ன அது துப்பாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கண்ணாடி என்ன பண்ணி துப்பாகர் தெரியாதா? ஐயோ துப்பாகர்னா அவன் பெருமையாக கூட சொல்லலாம். 6 படம் தான் பண்ணியிருக்கேன் இந்த 9 வருஷத்துல. பட் I've contributed so much to the industry. வழக்கமா படம் பார்த்துட்டு வந்தா எல்லாரும் ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா முறையா ஊர்ல எல்லாருமே சத்யராஜ் எப்படா சயின்டிஸ்ட் ஆனாரு, ஸ்ருதிஹாசன் யார், ரஜினி. சத்யராஜ் யோசிச்சு பாரு, என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நான் ஒரு பணக்கார முதலாளியா வந்தா இவர் எப்படா பணக்கார முதலாளியா வந்தாரு, எப்படி இங்கிலீஷ் பேசுறாருன்னு கேக்குறிய? நான் ஒரு சயின்டிஸ்டா வந்தா இவர் எப்படா சயின்டிஸ்டா வந்தாருன்னு கேக்குறிய? நாளா வரக்கூடாதா? நான் கட்டப்பாவா போய் ஒருத்தனை முதுகுல குத்தனை மட்டும் கை தட்டுறியா? என்னடா இது? நீங்க என்ன வேணாலும் வரலாம் சார், அது டைரக்டரோட கையில இருக்கு, அதை நமக்கு நம்புற மாதிரி காட்டுறது. பார்த்ததும் டென்ஷன் ஆகுது. ஏன்டா ரஜினி பொண்ணு சத்யராஜ் வளர்த்துட்டு இருக்கான்? மேன்ஷன்ல இருந்து 18 பேர்ல ஸ்ருதியை காப்பாத்தி நீ இந்த கோமாளி கூட்டத்தை தான் அனுப்புவியா? எதுக்கு உபேந்திரா வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காரு? எதுக்கு அமீர் கானப்பா ரஜினியை பார்த்து பயப்படுறான்னு பைத்தியம் புடிச்ச மாதிரி கேள்வியா கேட்டு அலைய விட்டதுதான் மிச்சம். நான் லூசுதாங்க, நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்பர் 1 யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மேப்ஸ்ல தேடினாலே ஒரு செகண்ட்ல கிடைக்கிற தேவா மேன்ஷனை 30 வருஷமா உலகம் ஃபுல்லா தேடுற ஒரு கொடூரமான கேரக்டர் அமீர் கானுக்கு. जब मैंने बाबा की कुर्सी संभाली तब मैंने आपको बहुत ढूंढा, आपको और आपकी टीम को, देश में दुनिया भर में कहीं कोई नहीं मिला. உலகத்திலேயே 1 நம்பர் வட்டி கூல். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேய்ச்சி பார்த்தேன் துணியெல்லாம் அழுக்கு போக மாட்டேங்குதுங்கிறாரு. அதுக்கு அதை ஏன் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? தேஷ்மே பார்த்தேன் துணியை அழுக்கு போகுது. அதுக்கு அவர் என்ன பண்றது? அவர் என்ன லாண்ட்ரி கடையா வச்சிருக்காரு? அவரே ஒரு கதிரையை கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி அழிக்கிறது உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க என்ன சார்? ஐயோ ஐயோ, இதுல கூட உலகநாயகன் தான் நம்பர் 1 இல்லை, எந்த இடத்தையும் விட்டு வைக்க மாட்டாரு. நம்பர் 1 அது கெட்ட படமா இருந்தாலும் நான் தாண்டா. நான் நினைச்சேன் என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். அமீர் கானோட கெரியர்ல ஓடின படம் ஓடாத படம்னு எத்தனையோ இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு மொக்கையான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இது வரைக்கும் வந்தது இல்ல. பிஜிஎம் பாத்தீங்களா? நல்லா வந்திருக்க வேண்டியது. சார் ரொம்ப விலை குறைவில கம்மி ரேட் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஓகே சார், பாருங்க எல்எஸ் வெறும் 10 ரூபாய் தாங்க. ஓ பனியன் 10 ரூபாய். சரி இங்க பாருங்க, இதே மாதிரி கட்டு கட்டா இருக்கு சார். சரி டேய் போலாமா? டேய் போய் Dress போட்டு வாடா. Dress போட்டு வாடா. நான் Dress போட்டுருக்கேன்ல, மால் லுக் இதுக்கு பேரு. மால் லுக்கா? ஆமா. அடா மூதேவி, முண்டாமணியையும் பாக்ஸரையும் போட்டு வந்திருக்கேடா. டேய் இதுக்கு பேரே வேறடாப்பா, இது இன்னர் வேறடா. ஒண்ணு இல்லாத ஒன்றரை கதையை வெறித்தனமா ப்ரோமோட் பண்ணி டிக்கெட்டுக்கு கொடுக்குற காசு வேஸ்ட் ஆகாதுன்னு கேரண்டி கொடுத்துட்டு டெஃபினட்டா கண்டிப்பா தியேட்டருக்குள்ள வரவங்க டிசப்பாயிண்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சதா? என்ன அமௌண்ட் தியேட்டருக்கான இதுல ஐ மீன் பிளாக்ல இதாவது பரவாயில்ல, இவர் இதோட நின்ற போறது இல்லைல்ல. இப்போ அடுத்ததாக ஹீரோ ஒரு படம் பண்றாரு, அது அந்த படம் டைரக்டரோட பொறுப்பு. இப்போ இவர் அடுத்த படம் டைரக்டரா வந்து தானே ஆகணும். அப்போ இன்டர்வியூக்கு வந்து என்ன பேசுவீங்க?
ஒருவேளை ஒரு 3 வருஷம் கழிச்சு வருவோம் மறந்துடுவாங்கன்னு நினச்சிருப்பீங்களோ? இது மறக்கக்கூடிய சம்பவம் இல்லை சார் நீங்கள் பண்ணது. எல்லாமே கொடுத்து உள்ள வரீங்களோ அதுக்கு போதும் போதுங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் போவீங்க. ஆமாம், போதும் போதும் தான் சொன்னாங்க. கேட்டுக்க டேய், வந்ததிலிருந்தே பாக்குறேன் உன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. மரியாதை இங்க இருந்து ஓடிடு. இல்லனா நான் ஓடிடுவேன். ரிலீஸுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்க்காக எல்லாம் படம் எடுக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் வேற ரகம். I can never write a story for their expectations. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. இது கேளுங்களா, எனக்குமே அஜித் சார் ஒரு படம் பண்ணணும்னு இருக்கு சார். நீங்க எதிர்பார்த்தது மாதிரி நல்லா இருந்த உலக நாயகனை விண்வெளி நாயகனாக்கி நாரடிச்ச தக் லைஃப் தான் இந்த வருஷத்தோட நம்பர் 1 வர்ஸ்ட் படத்தோட இடத்தை பிடிச்சிருக்கு. ஏண்டா நல்லா வளர்ந்துட்டு வர ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம்? மணிரத்னம் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் நாயகனுக்கு அப்புறமா எப்படா ஒண்ணு சேருவாங்கன்னு வாயை பிறந்துட்டு வெயிட் அப்புறம் ஏன்டா ஒண்ணு சேர்ந்தாங்க யோசிச்சிட்டாங்க. டேய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன கொண்டு வந்த? திஸ் பேப்பர் ரோஸ்ட். பேப்பர் ரோஸ்டா? பேப்பர் ரோஸ்ட்னா எப்படி இருக்கு தெரியுமா? நான் அடிச்சா நீ செத்துடுவ. இப்படி இருக்கணும். கூலி கூட படம் நல்லா இல்லைனாலும் ரஜினிகாந்தோட லுக் எல்லாம் கலாய்க்காத அளவுக்கு இருக்கும். இங்க கதையும் ஒண்ணும் இல்ல, உலகநாயகன் காஸ்டியூம் எல்லாம் மரண குபீர். வெயில் தூசு பிரச்சனை இருந்தும் என் முடி அழகா இருக்குன்னா அதுக்கு நான் கற்றாழை ஷாம்புன்னு முடிவெடுத்தேன். என் வாழ்க்கை ஓ பேசாத. போன வருஷம் சங்கர் அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி விட்டாரு. மிச்சம் மீதி இருந்த மானத்தை இந்த வருஷம் மணி தாத்தா வாங்கி விட்டாரு. சங்கரும் மணியும் சேர்ந்து கமலை முடிச்சு விட்டாங்களா இல்ல கமல் தான் இவங்க 2 பேரையும் முடிச்சு விட்டாங்களாங்கிறது தான் தெரியல. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் இந்தியாலேயே என்ன புண்ணியம் தான் செஞ்சாங்களோ கர்நாடகால மட்டும் தக் லைஃப் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு, தப்பிச்சிட்டாங்க. எம்மகிட்ட முடிச்சுப்பா. படம் ரிலீஸ் ஆகி அதை போய் FDFS பார்த்துட்டு செருப்படி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்த ஒரே நிம்மதி, நல்ல வேலைடா இந்த முத்தமலை பாட்டு படத்துல எங்கேயுமே வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். அது எப்படி உங்களுக்கு கேட்டுச்சோ அதையும் ரிலீஸ் பண்ணி சிதைச்சு விட்டாச்சு. படத்துல கமல், சிம்பு, த்ரிஷானு எல்லாரையும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அசோக் செல்வன் வேற. மாணிக்கம் எங்க? உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். ஓடி போயிரு, பொட்டு மேல மிஸ் போட ஓடா. வாழ்க்கையில் இனிமேல் FDFS போகவே கூடாதுன்னு முடிவெடுக்க வச்ச படம் இந்த தக் லைஃப். மொத்தத்துல தக் லைஃப் இலை முழுக்க தடப்படுவா விருந்து வைப்பான், மூளையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். இப்படி நம்ம இத்தனை வருஷமா வியந்து பார்த்த 2 லெஜண்ட்ஸும் இந்த லட்சணத்துல படம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவே தாங்க முடியல. வரப்போற 2026ல இவங்க 2 பேரும் சேர்ந்து வேற படம் பண்ண போறாங்க. இவங்க இப்ப இருக்கிற கண்டிஷன்ல என்னதான் ஆக போகுதோ ஆண்டவா. வாசுருதி அதாச்சி, நம்ம படத்தோட கதை என்னன்னா, ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னாவ. முதல் இப்போ அந்த டயலாக்லாம் கேட்கும்போது ஜப்பான் மொழியில் யாக்கூசான்னா கேங்ஸ்டர்னு சொன்னாவ. ஏன் சொன்னாவ? எதுக்கு ஜப்பான் மொழியில் சொன்னாவ? படத்துக்கு அதுக்கு என்னவே சம்பந்தம்? ட்ரெய்லரை நம்ம ஏமாந்ததெல்லாம் போதும் சொல்லல. எதுக்குவே ஜப்பான்லேருந்து வந்து இதுக்கு யாக்கூசான்னு பேர் வச்சாவ. நீங்கெல்லாம் எதுக்குல ஜப்பான் பாஷையை உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க? படத்தில் எங்கேயாவது அதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஏன் இருக்குது? ஏன் என்ன இருக்குது? நான் தான் பெரிய பாட்டி கவனை போட்டுட்டு ட்ரெயினில் வந்தோம்ல, அது ஜப்பானில் போய் கற்றுக்கிட்டதா இல்லை. அதெல்லாம் எழுதி போட முடியல. ஜப்பானில் போய் கற்றுக்கிட்டோம் ஒன்றும் இல்லை. இங்கே இதில் கமல் சார் வந்து ஜப்பான் மொழியெல்லாம் பேசுகிறாரு. யாக்கூசா, அசாரா கொசரா இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம பட்டம் சும்மா வேறு மாதிரி
வேற மாதிரி இருக்க போது பாருங்க அப்படின்னு. அதுதான் வேற மாதிரி தான் இருந்தது. அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஹைலைட்டு சீன் இருக்கும்ல, மறக்கவே முடியாத ஒரு சீன் அப்படின்னா இவ்வளோத்தையும் வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டு டேய் சக்திவேலு சாப்பிட வாடா அப்படின்னோடனே தான் வர்றாயா அப்படின்ட்டு சோறு திங்கிறதுக்கு வரம்பு கட்டில் கண்ணாடியை போட்டு சறுக்கி விழுந்து எந்திரிச்சு போனாருல்ல, அதுக்கு ஏறவன் பண்ணியிருப்பாரு பாருங்க பழி வாங்குறதுக்கு. அங்கே போட்டார் விண்வெளி நாயகன். அது எப்படிப்பட்ட பாட்டு, நம்ம அதெல்லாம் எப்படி நினச்சிட்டு இருந்தோம். விண்வெளி நாயகன் அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது கமல் சார் எங்கேயாவது ஓடுற மாதிரியோ இல்லை ட்ரெயினுக்கு மேலே ஓடுற மாதிரி இதெல்லாம் நினைச்சேன். சோறு சாப்பிட்றதுக்கு வலிக்கு வந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறதுக்கு அந்த பாட்டு. இதை கமல் சார் சொல்லி ஏஆர் ரஹ்மான் சார் போட்டு மணிரத்னம் சார் இதை அப்ரூவ் பண்ணி வெளியே வந்திருக்குன்னா பார்த்துக்குங்க தமிழ் சினிமா எப்படி இருந்திருக்கு. இதில் மணி சார் எல்லாம் அப்போ ஏன் நீங்கள் அதுக்கப்புறம் நாயகனுக்கு அப்புறம் கமல் சார் கூட சேரவே இல்லை? ஏன்னா நாயகன் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு சும்மா மொக்க கதையெல்லாம் தூக்கிட்டு போய் கமல் முன்னாடி நான் நிற்க முடியாது. நான் அடுத்ததாக ஒரு படம் அப்படி பண்ணணும்னு போனால் அது நாயகனை விட பெட்டராக இருக்கணும். எதுக்கு போனீங்க? நாயகனை விட பெட்டராக இருந்தால் தான் போவேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் போனீங்க? உங்கள் கண்ணுக்கு அப்போ நாயகனோடது பெட்டராக தெரிஞ்சிருக்கு. இதை கமல் சாரே ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. வேற ப்ரொடியூசராக இருந்தால் ஓடி இருப்பாங்க, அப்போ இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ஓடுறாங்க அப்படின்னு. இப்போ கமல் சாரே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவருக்கு அது பிடிச்சி போச்சுன்னா பிடிச்சி போச்சு. பாருங்களேன், தினசரியில் தொடங்கி தக் லைஃப்பில் முடிச்சிருக்கு. இதில் நாங்கள் தினசரி இன்னும் பார்க்கல, பார்ப்போமா? இந்த 10 டாப் 10லயே வேர்ஸ்ட் மூவிஸில் வந்து பார்க்கணும்னு ஆசையை தூண்டுன்னு ஒரு வினோதமான படம்னா தினசரி. எதுக்கு என்ன சொல்லி இளையராஜாவை வாங்கியிருப்பாங்க? அப்போ இளையராஜா சாரோட பெரிய ஃபேன் அவங்க. இளையராஜா சார் இந்த படத்துக்கு பாட்டு போட்டாலே போதும், அது நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அப்படித்தானே சார்? இளையராஜா சாரை விடுங்க சார், அவர் ஸ்க்ரீன் முன்னாடி வரல, ஃப்ரேமில் வரல, பாட்டை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸ்ரீகாந்த் எப்படி ஏமாத்துறீங்க? நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லி எப்படி ஏமாத்துறீங்க? எல்லாருக்கும் ப்ரொடியூசர் அம்மா டபுள் பேமெண்ட் தூக்கி போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். பாய்.